எங்கள் அம்மா மாலை ஸ்டேஷனில் மேலே போய் கம்ப்ளைண்ட்டே கொடுத்துட்டாங்க. யார் மேல? என் மேலே. எதுக்காக? இந்த குடிச்சிட்டு வந்து என்னை வந்து இப்படி பேசுகிறான், வைக்கிறான், அவர் எனக்கு ஃபோன் அடித்த கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் இருக்கு, நான் விளையாட்டுக்கு சொல்ல, எங்கே இருக்க, கடைக்கு வா ஒரு நிமிஷம்ன்றாரு. பெட்டிஷன் எடுத்து என் கண்ணு முன்னாடி காமிக்கிறாரு. அது 100 ரூபாய்க்கு சாப்பிட தோணாது. ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம், ஒரு இட்லியோ ஒரு பொங்கலோ எதுவுமே சாப்பிட தோணும். ஒரு கட்டிங் போட்டால் சரியாயிரும்னு காலைல போயிட்டு ஒரு கட்டிங் போட்டோம்னா பசி எடுக்காது. சாப்பிட்றதுக்கு ஆர்டர்லாம் பண்ணுவோம், ஆனால் பசிக்காது, கொஞ்சோண்டு கூட திங்க முடியாது. சரி, அதனால் காலைல போனவே மத்தியானம் சாப்பிட மாட்டேன். சாயங்காலத்துக்கு மேலே வீட்டுக்கு ஒரு 2-3 மணிக்கு வர்றது, நல்லா சாப்பிட்றது, திருப்பி 6 மணிக்கு மேலே போயிட்டு உடம்பு என்னத்துக்காக? குடி வந்துட்டு ஒரு சில பேர் குடி அடிமையாகி கட்டிங்க்கு காசு இருக்கும், கட்டிங் காசு இன்னொருத்தவங்க யாராவது கட்டிங் வராங்களா, ரோட் வாசலில் இருந்து கட்டிங்கா 50, 5, 10 அந்த அளவுக்கு இருக்கு. குடிச்ச காசு, சரக்கு காசு இருக்கு, டோக்கன் இப்போ வந்து 10 ரூபா கொடுக்குறதுனால தண்ணி ஏதாவது அப்படியே வாங்கிடல, சைடிஷ் ஏதாவது ஒன்று 2 கேட்டால் கொடுப்பாங்க. கப்பு காசு இல்லாமல் அடுத்தவங்க கொடுத்த கப்பை கழுவி குடிச்சிருக்கிற நிலைமையெல்லாம் இருக்கு. அந்த நிலைமைக்கெல்லாம் போயிருக்கும். 150 ரூபா கொடுத்து சரக்கு காசு இருக்கு, கப்பு காசு இல்லாமல் அடுத்தவங்க கிளாஸில் குடித்த கிளாஸை குடிக்க முடியாமல் நான் குடிக்கிறப்ப திகட்டுறத கொஞ்ச நேரம் வச்சு அதே அப்படியே குடிச்சிருக்கேன். அதை வாமிட் எடுத்ததே அது வேஸ்ட் ஆகிடும் அப்படின்ட்டு அதே திகட்டினது அப்படியே வச்சு குடிச்சிருக்கேன். அவ்வளோ தூரத்து அந்த குடியினுடைய அந்த ருசியை கண்டுட்டேன். குடி வெறி அதிகமாகிடுச்சு. என்ன ருசி இருக்கு வாயில வச்சாலே? ஒரு ஒம்மட்டிட்டு தானே குடிக்கிறேன். குடிக்கிறப்ப அது உள்ள இறக்குற பாடு, தண்ணி கூலிங்கா இல்லைன்னா உள்ள இறக்குற பாடு பெரும்பாடா இருக்கும். முடிச்ச உடனே ஒரு மாதிரி திகட்டிட்டு வரும். சைடிஸ் ஃப்ரூட், சத்தான பொருளை எடுத்துக்கிறோம், ஃப்ரூட் சாலட்டு, சிக்கனு, சத்தான பொருள் சாப்பிட்டாலும் அதுக்கு எழுதிதான் அது எல்லாத்தையும் பாதிக்குது. அதான் பாதிப்பு. அது வந்து தெரிய மாட்டேங்குது. குடித்தோம்னா மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும்னா, கறி சாப்பாடு போட்டோம்னா ஒரு கட்டிங் போட்டு வந்தால் ஒரு கட்டிங் போட்டு வந்தோம்னா நல்லா சாப்பிட்லாம், கறியை நல்லா சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரு கொட்ரு. ஒரு சில பேர்த்துக்கு அளவு கொட்ரு இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு 2 கொட்ரு இருக்கும், ஒரு சில பேர் 3 கொட்ரு இருக்கும். இப்போ நான் ஒரு கொட்ரு இன்னைக்கு வீட்டில் விசேஷம், சரி ஒரு கொட்ரை போட்டு வந்தோம்னா தெளிவாக தான் இருப்போம். வாடகைக்கு மாஸ்க் கீஸ்கப்பட்டுமானா அங்கே நின்றுட்டு போய் உட்காந்து போய் யாரை விசேஷ வீட்டில் நம்மளை பார்க்க போகிறா, சாப்பிட்றப்ப ஒரு கொட்ரு போட்டு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்லாம் போய் குடிச்சிருக்கேன். இப்போ இங்கே மையத்துக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த மையத்துக்கு வந்த பக்கம் அதை பற்றி சிந்தனை எதுவுமே கிடையாது. ஏஐ மீட்டிங் போய் ஏஐ மீட்டிங் வந்து கிளாஸ் எடுக்கிறவங்க வந்து குடித்தவங்க அவங்க காலகட்டத்தில் எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கேன், குடியை விட முடியாதுன்றதுல இல்லை, குடியை விடலாம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இப்போ எனக்கு உண்மையாக வந்துருச்சு. இந்த கஞ்சா அடிக்கிற இந்த பழக்கம் மருந்து மாத்திரையெல்லாம் நல்லா சாப்பிட்றேன், நிம்மதியான தூக்கம் வருது, பசியெல்லாம் அதிகமாக இப்போ வர பசி. ஃபஸ்ட்டுலாம் பசி எடுத்தால் கட்டிங் குடித்தா சரியாக போயிடும். பசிச்சா கட்டிங் குடிக்கணும், காசு இருக்கா கட்டிங் குடிக்கிறோமா, அது 100 ரூபாய்க்கு சாப்பிட தோணாது. ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம், ஒரு இட்லியோ ஒரு பொங்கலோ எதுவுமே சாப்பிட தோணும். ஒரு கட்டிங் போட்டால் சரியாயிரும்னு காலைல போயிட்டு ஒரு கட்டிங் போட்டோம்னா பசி எடுக்காது. திருப்பி ஒரு மாதிரி இருக்கும், தண்ணியை குடிக்கணும். காலைல வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். எலுமிச்சப்பழம் அதிகமாகிடுச்சுன்னா எலுமிச்சப்பழம், மோர், லஸ்ஸி குடிக்கிறது, இந்த மாதிரி குடித்தோம்னா தெளிஞ்சிருக்கும். அந்த தெளிஞ்ச உடனே என்ன செய்யும், திரும்பி போய் குடிக்க தான் தோணும். கடையில் இருக்கிறப்ப, வேலை பார்க்குற இடத்துல இருக்கிறப்ப தோணும், அது லீவ் டயத்தில் இருக்கிறப்ப தெளிஞ்சிருச்சு திரும்பி போய் அதை குடிக்க தான் தோணும். உட்காந்தேன்னா காலைல போய் இப்போ 12 மணிக்கு போய் உட்காந்தேன்னா ஒரு 8:00 9 ஆயிரும். எவ்வளோ போகுதுன்றதே அளவு தெரியாமல் போயிடுது. நைட்டு அளவு எவ்வளோ போகுதுன்னு தெரியாமல் போயிடுது. 4-5 பேர் வந்து உட்காந்துருப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக உட்காந்து பேசிக்கிட்டு குடிச்சிட்டு ஒருத்தர் மட்டையே கிடப்பேன், அவனை தூக்கிட்டு போய் போட்டு வீட்டில் கொண்டு போய் விட்டு சாப்பிட தோணாது. சாப்பிட்றதுக்கு ஆர்டர்லாம் பண்ணுவோம், ஆனால் பசிக்காது, கொஞ்சோண்டு மேலே திங்க முடியாது. திருப்பி அந்த கட்டிங்கை போட்டால் சரியாக, திருப்பி கட்டிங் போட்டால் சரியாக வந்துடும், திருப்பி வேகமாக வந்து கட்டிங்கை போட்டு போகிறது அப்படிலாம் இருந்திருக்குன்னு. காலைல எழுந்திரிச்சமே சாப்பிட மாட்டேன். இப்போ பரவாயில்ல, இப்போ அந்த எந்த சிந்தனையுமே கிடையாதுன்னு. மெடிசன் சாப்பிட்றேன்னு பசி அதிகமாக. இப்போ வந்துட்டு ஒரு 1:30 மணி 1:45 பசி எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. நைட்டு ஆனால் 8:30 மணிக்கு பசி வந்துடுது. ஆனால் நான் வீட்டுக்கு போகிறப்ப, முன்னாடி இருந்தப்போ குடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறப்ப 12:30 1 மணிக்கு சாப்பிடவே தோணாது. ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டு, வடை ஏதாவது சாப்பிட்டு
சைடிஷு அந்த குடிக்கிற சைடிஷ் அது மட்டும் தான் சாப்பாடு. அது மட்டும் தான் சாப்பாடாக தெரியும். நைட்டு போயிட்டு 12 மணி 1 மணிக்கு போகிறப்பெல்லாம் ஒரு சில நேரம் சாப்பிடுவேன். ஒரு சில நேரம் சாப்பிட முடியல. எப்படி வீட்டுக்கு வந்தோடனே தெரியாது. போன உடனே படுக்க தான் தோணும். அப்படியே கண்ணு அப்படியே போய் தூங்கிடுவேன். இப்போ நல்லா சாப்பிட்றீங்க? இப்போ நல்லா சாப்பிட்றேனே. வயிறு பசி எடுக்குது. நைட்டு 8 மணி 8:30 ஆனால் டயத்துக்கு சாப்பிட்றீங்க? டயத்துக்கு சாப்பிட்றேனே. 8:30 மணி ஆனால் பசி வந்துடுது. ஓகே 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 ஓகே. உடம்பு எப்படி இருக்கு இப்போ? உடம்பு முன்னாடியோட பரவாயில்லண்ணே. தலைவலி இந்த மாதிரி பிரச்சனை? இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லைண்ணே. போனால் குடிக்காமல் இருக்கலான்ற ஒரு மைண்ட் செட் இருக்கா? இருக்கிற மைண்ட் செட் இருக்குண்ணே. ஏஐ மீட்டிங் போய் அட்டன் பண்ணி அங்கே போய் ஏஐ கிளாஸ் எடுக்கிறவங்க அவங்க முன் அனுபவத்தை சொன்னது. ஏஐ மீட்டிங் போய் 7 to 8:30 மணி வரையும் நடக்குது. அங்கே போய் அதில் இருந்து ஒரு நாள் அடிப்படையில் தள்ளி வெளியே போய் அம்மாவை காப்பாற்றுவீங்களா? காப்பாற்றுவேனே. சம்பாதிப்பீங்களா? நல்லா சம்பாரிச்சு எங்கள் அம்மாவுக்கு இதுவரை எதுவுமே செஞ்சது கிடையாது. சரி சரி. இனி செய்யணும்னு தோணுது. தங்கச்சி இருக்கு. தங்கச்சியை கட்டி கொடுக்கணும். 2 தங்கச்சி இருக்கு. 2வது சித்தியமாக இருந்தாலும் அவங்க சொந்தத்தில் அண்ணன் தம்பி இருந்தாலும் நானும் கொஞ்சம் செய்யணும். ஏன்னா வளர்த்தது வச்சது அவங்க 2 சித்தி தான் வளர்த்தாங்க. இப்போ அவங்களுக்காண்டி நான் எதுவுமே செஞ்சது கிடையாது. அவங்களுக்காண்டி செய்யணும். தங்கச்சிக்கு இப்போ வந்து காலேஜ் 2nd இயர் படிக்குது. இன்னும் 2 வருஷம் 3 வருஷத்தில் படிப்பு முடிச்சிடும். படிப்பு முடிஞ்சே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். நல்ல மாப்பிள்ளையா பார்த்து காசு சேர்க்கணும். காலங்கள்லாம் போச்சு, இருந்தாலும் பரவாயில்ல. நீ போகிற காலங்கள்ல நல்லா சம்பாரிச்சு இந்த குடி யாரோடய சேர்க்க சேராமல் போன இடத்துக்கு போகாமல் வேலை உண்டு வீடு உண்டு. ஏஏ மீட்டிங் போயிட்டு பேசாம வீட்டுக்கு வந்துட்டு அம்மா பார்த்துக்கிட்டு குடும்பத்தில் ஒரு நல்ல பேரை முன்னாடி இருந்து இவன் இப்படிப்பட்டவே இவன் இப்படிப்பட்டவே அப்படிப்பட்டவே அப்படின்னு சொல்லி மூஞ்சுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. மாறின பிறகு கொஞ்ச நாள் நம்ப மாட்டாங்க. குரங்கு வேஷம் போடுறான், யார் என்ன வேணா சொல்லிட்டு போயிட்டோம். ஆனால் எனக்கு அந்த நினைப்பே கிடையாது. நல்லா இருக்குன்ற எண்ணம் தான் இருக்கு. எங்கள் அம்மா போய் நல்லா வச்சு காப்பாற்றி அவங்க அது அப்புறம்தான் அவங்க பேசுவாங்க. அந்த அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, சூப்பர் சூப்பர். எங்கள் மாமா வந்து என் தங்கச்சி அரிக்கணும் பாடுபடுத்திருக்கான்னு சொன்ன வாயில் என் மருமையை இப்போ பார்த்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் உதவி பண்ணுறா அப்படின்ற ஒரு தாட்டுக்கு அவங்கள கொண்டு வர வைப்பேன். அது உண்மையாக நம்பிக்கையாக இருக்குது. என் கூட சுற்றின 4 பேர்த்தையும் திருத்தி என்னால் கொண்டு வர முடியும். அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட். அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட். ஏன்னா நான் தான் அதிகமாக குடிக்கிறேன். என் கூட சுற்றுறேன் வயசு கம்மி பசங்க வந்துக்கிட்டு உங்களை பார்த்து அவனுக்கு திருந்தும். ஃபோன் அடிச்சு காலங்காத்தில் 8 மணிக்கு ஃபோன் அடிச்சு எனக்கு தலைவலிக்குது, வா குடிக்க போவோம், வா பிளாக்ல போய் நான் வாங்கி தரேன், காசு என்கிட்ட இருக்குது, உன்கிட்ட எவ்வளோ இருக்குது, என்கிட்ட எவ்வளோ இருக்குது, வா போய் வாங்குவோம். அப்போ எடுத்து போய் உட்காருவோம். பீடி வச்சிருக்கேன், தம்மு இருக்குது, அடிப்போம். அங்கிட்டு போய் நம்ம அங்கிட்டு உட்கார்ற இடம் இருக்குது, அப்படியே அங்கிட்டு ஓரமாக போய் உட்காண்டா போய் இப்போ போட்டு வருவோம். காலைல நான் கஞ்சானால காலைல போனவே மத்தியானம் சாப்பிட மாட்டேன். சாயங்காலத்துக்கு மேலே வீட்டுக்கு ஒரு 2-3 மணிக்கு வர்றது, நல்லா சாப்பிட்றது, திருப்பி 6 மணிக்கு மேலே போயிட்டு 10 மணிக்கு. உடம்பு முன்னாடி இருந்த உடம்போட இப்போ உடம்பு போயிருச்சு. ஒரு சில பேர் விட்டு கல்யாண காட்சி பண்ணவும், ஒரு சில பேர் அவங்க பாதையை பார்த்துட்டு போயிட்டாங்க. ஒரு 2-3 பேர் நாங்கள் மட்டும் இன்னும் அப்படியே போய்கிட்டு இருக்கோம். ஆனால் நானும் இப்போ போய் அந்த பாதையை அவங்க போன பாதையிலே நானும் போயிடுவேன். நல்லபடியாக போய் கல்யாணம் பண்ணி ஒய்ஃபோட எப்படி இருக்கணும் வைக்கணும், ஒரு தாயை நல்லபடியாக பார்த்து என்னை பேசினவங்க எல்லாருமே இவன் இப்படி இருந்தவன் 4 பேர் முன்னாடி என்னை எடுத்துக்காட்டா சொல்கிற அளவுக்கு நான் வருவேன். சந்தோஷம். ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸு. மேலும் நல்லா வந்து குடியில்லாத ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அம்மாவை காப்பாற்றுங்க. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். வரப்போகிற மனைவியை நீங்கள் நல்லபடியாக வச்சு காப்பாற்றுங்க. நீங்கள் குடியில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு மேரேஜுக்கு முன்னாடி ஸ்டெப்பெல்லாம் எடுப்பாங்க. ஆமாம், சரியா? அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ. இப்போ இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மெசேஜெல்லாம் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம். இப்போ வந்து நம்ம இடம் எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் குளமங்குளம் அப்படின்ற இடத்துல ஜோதி டர்னிங் பாயிண்ட் மதுபோதை மறுவாழ்வு சிகிச்சை மையம்ன்ற இடத்துல தான் நம்ம அந்த சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது 3 மாத காலம் குறைஞ்சபட்சம் ஆகும். ஆல்கஹால் மற்றும் மற்ற எந்த போதை வஸ்து இருந்தாலும் சரி அவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து முழுமையாக குணப்படுத்துகிறோம். டாக்டர், சைக்காலஜி டாக்டர், ஜென்ரல் டாக்டர் இவங்க ஸ்பெஷாலிட்டியோட உங்களுக்கு நர்ஸெல்லாம் வச்சு பார்த்துக்குறோம். குடிக்கிற நபருடைய சம்மதம் கூட தேவையில்லை. அவங்க குடும்பத்தார், மனைவி இருந்தால் மனைவி, இல்லை அவங்க கல்யாணம் ஆகலை அப்படின்னா அவங்க தாயார், இல்லை யார் அரவணைப்பில் இருக்காங்களோ அவங்களுடைய சம்மதத்தோடு நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள குணப்படுத்தலாம். குறைஞ்ச ஒரு 3 மாதத்தில் குடியில்லாத வாழ்க்கை மட்டுமல்லாமல் அவங்க வந்து
ஒரு சமுதாயத்தில் நல்ல மனிதராகவும் குடும்பத்தில் ஒரு நல்ல பிள்ளையாகவும் நல்லபடியாக வாழ்றதுக்கு உண்டான அனைத்து விஷயங்களையும் கற்றுக் கொடுத்து மனைவினா என்ன, குழந்தைகள்லாம் என்ன, அவங்கள எதிர்காலத்துக்கு நம்ம என்ன செய்யணும், நமக்கு அதில் என்ன பொறுப்புன்னு இருக்குது, முன்னால் விட்டு பின்னால் நம்மளை எப்படி பேசுகிறாங்க அந்த சமுதாயம், இந்த சமுதாயத்துக்கு முன்னால் நம்ம எப்படி வாழணும், ஒரு நல்ல விசேஷம் இதுகளுக்கு நமக்கு பத்திரிக்கை வைக்கிறாங்களா, உள்ளபூர்வம் அது கூப்பிட்றாங்களா, நம்ம அந்த விஷயத்தில் கலந்துக்கிறோமா, இப்படின்ற நிறைய விஷயங்களை அவங்க அனலைஸ் பண்ண வச்சு அவங்க ஒரு சூப்பராக ஒரு குடியிலாக ஒரு தெளிவான ஒரு மனிதனாக இனிமேல் நம்ம வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு மனநிலையை கொண்டு வந்து அவங்களுக்கு திருத்தி சரியாக அனுப்பிச்சி விட்ருவோம். இதுக்கு சில கட்டணங்களாகும். ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணி என்ன கட்டணம் ஏதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. ஏதாவது சந்தேகங்கள்னால் கமெண்டில் கேளுங்க, நாங்கள் சொல்கிறது தயாராகும். தேங்க்யூ.